ஏனுங்க நல்ல பெருங்காயமா? அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். இந்த பய வாங்கிட்டு வந்தது நல்லாவே இல்ல. நான் பேப்பர் படிக்கிறேனா இல்ல மளிகை கடை லிஸ்ட் படிக்கிறேன்னு நினைச்சியா? எதையா படிச்சுட்டு போங்க, பலகாரத்தை சாப்பிடுங்க. நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க. உங்க அண்ணன் யாராவது சொல்லி அனுப்புறாரா? ஓ, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காராம். இப்ப கூட வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பலகாரத்தை சாப்பிடுங்க. என்னென்ன சாமா ஏமாந்து கிடக்குதோ அதையெல்லாம் வாங்கிட்டு வாடா. மழை ஓஹோ பரவலாக பெய்யுமா? பட்டினி கொடுமையால் பலகார திருட்டு. பட்டினி தேசம். பண்ணி பூரி அதான் சாப்பிடுங்க. பேரா பூரி? போ. யாருங்க பையன்? பூரி. பலகாரத்தை கேட்கலீங்க, பையனை கேட்டேன். பையன் பேர் தான் பூரி. பூரியா? ஆமா. பையன் ரொம்ப அழகா இருக்கானுங்களே. சிக்கழுத குட்டியில எல்லாம் அழகாதான் இருக்கும். எப்படி வந்தா? எங்க அப்பா கூட. அப்பா கூடயா? உங்க அப்பா எங்க? மேலே. மேலே க்ளோஸ் இருக்கு. பாபம். உங்க அப்பா பேர் என்ன? மாகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன சொன்ன? மாகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். நம்ம பைய பேரை சொல்றானே. இந்த வீட்டு மெத்த மேல இருக்கானே. சாரிதான் சாரிதான். அடியே பாத்தியா, கல்யாணம் ஆகல, எவ்வளவு பெரிய புள்ள. உன் பேரண்டி பேரன். ஏன் உங்க பேரன் தான் சொல்லுங்களேன். சொல்றேன் வாடா கண்ணு. கல்யாணம் ஆகல, இவ்வளவு பெரிய பிள்ளை பத்திட்டு வந்திருக்கான். கொஞ்சியா எல்லாம் உங்களால வந்ததுதான். என்ன வேணடி? 3 வருஷமா தலையில அடிச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கேட்டா தானே? கல்யாணத்தை பண்ணலைன்னா இப்படி குழந்தைய பத்திட்டு வந்துடுறா? தாத்தா பாட்டி கன்ஃபார்ம் பண்ணி பாத்தியா? உன் மகன் யோக்கியதைய நாளை இன்னைக்கு நிச்சயதார்த்தம். இவ்வளவு பெரிய புள்ள சட்டப்படி சட்டம் சட்டம். எங்க அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை. உன் பேர் என்ன? பூரி. என்னது சின்ன பாருங்களேன். ஏண்டா போங்களே. மாப்பிள நல்ல நியாயம். கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். அயோக்கிய பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்றேன். தேவையான அண்ணாவாவது தம்பியாகும். நீ கூட போய் சொல்லிட்டு பாத்தியா? உங்க முகத்துல முடிக்க மாட்டேன். இப்படித்தான் 1946ல. சரி நான் வர்றேன். இனிமே உங்க சவகாசம் பண்ண சம்பந்தமும் வேணும்.
பாடா பயலே, இல்ல உன்னை தொலைச்சு போடுறேன். ஏண்டா ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா வந்துட்டு ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற? தருதல பயமா அவன. என்னப்பா என்னடா சுந்தரம் அக்கிரமம், கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால ஒரு புள்ளைய பெற்றிருக்கிய. பிள்ளைய பத்தி இங்க எல்லாம் கூட்டு வந்துட்டான். பேர பேர பூரி, பொம்பளை பிள்ளைய பிறந்தா மசாலான்னு வச்சிருப்பான் போல. நான் அப்பவே நினைச்சேன்ப்பா நீங்க தவறுதலா நினைச்சுக்கிடுவீங்கன்னு. இவன் ஏன் மகன் இல்லப்பா. பாரு, இதுக்கு என்னடா சொல்றேன்? இப்ப ஏன் மகன் இல்ல. பின்ன யார் மகன்? என்னுடைய சிநேகிதனுடைய சிநேகித பிள்ளை. என்ன பிள்ளை? ஆமா, இவன் அவங்க வீட்டுல 2 மாசத்துக்கு முன்னாடி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டானா. அதுல இருந்து மூளை கலங்கிடுச்சான். அப்பல இருந்து எவன் அவங்க வீட்டுக்கு போனாலும் பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுறானா. நேத்துக்கு நான் ஏதோ அகஸ்மாத்தா அவங்க கேளுங்கப்பா. நீ சொல்லு. நேத்து நான் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு உயிரை வாங்கினான். பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. இப்படி கூட்டிட்டு போனா ஒரு கால் சரியாயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். ஆமா, உன்னத்தான் அப்பாங்கிறான், என்ன தாத்தா. ஏய், இவனுக்கு அப்பா அம்மா கூட்டணும் இப்பவே. ஆமா, போன அங்க போனா வேற. சரி போ. கொஞ்சம் ஏமாந்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை அவருடைய பிள்ளை இல்லையாப்பா? நீ ஒண்ணு என் கண்ணா சுத்தத்தோட மகன் தான். என்ன ஏமாத்த எங்க எழுத்துல கட்ட பார்த்தானுங்க. நானா ஏமா ஆயிரம் மாப்பிளைய கியூ வரிசையில கொண்டாந்து நிறுத்த என்னால முடியும். செக்ரட்டரி சார், நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டேன். சந்தோஷம் சார். இதுல என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? மேலக்காரு பந்தக்காருக்கு கொடுத்துருக்க அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கிடும். சரிதான் சார். நானும் அது சம்பந்தமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். செக்ரட்டரி சார், என்ன கடைசியில சுந்தரி என்னை ஏமாத்திட்டாரு. அவரே என்ன பண்ண தீரும்? பேசாம சாபம் கொடுத்துடு. நீ வயிறு எரிஞ்சி சாபம் கொடுத்தா அவன் நாசமா போயிடுவான் பாரு. செக்ரட்டரி, நீ எப்படியாவது அவனை அவமானப்படுத்தணும். என் கண் முன்னாலே அவன் அவமானப்பட்டதை பார்த்தாதான் என் மனசு திருப்தி ஆகும். என்ன சொல்றேன்? அவனை நான் எப்படி அவமானப்படுத்த முடியும்? அது எப்படியோ இந்த காரியம் செஞ்சா உனக்கு 500 ரூபாய் தரேன். ரைட், அவனை உன் கண் முன்னால அவமானப்படுத்தணும். அதை நீ பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ரைட், இதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேம்மா. எங்க அட்வான்ஸ்? இந்த உதவியை மட்டும் எப்படியாவது நீ எனக்கு செய்து கொடுத்துரு. உன் டிராமா கம்பெனிக்கு என்னால என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நான் செய்து கொடுத்துறேன். அது சரிப்பா. ஊருக்கு நாங்க 2 பேரும் அம்மா அப்பான்னு சொன்னா உங்க அப்பா நம்பணுமே. அட எல்லாம் நம்புவார்ப்பா. நீங்க தான் சிஸ்டர் இதை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தரணும். நல்லா இருக்கு. இவருக்கு சம்சாரமாக நடிக்கணும். ஏன் நடிக்க கூடாதா? ஏதோ ஒரு மனுஷன் ஆத்திரம் அவசரம் வந்திருக்கிறான், இப்ப கூட அதை செய்ய கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாடகத்தோட போறோம். உங்களுக்குள்ளேயே தகராறா? இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கப்பா. ஒரு சின்ன விஷயத்துக்கு தானே டெம்பரரி ஹெல்ப் கேக்குறேன். அதுக்காக புருஷன் பெஞ்சாத்தியாவ நடிக்கணும். வேணும்னா அண்ணன் தங்கச்சியா வரோம். அதுவும் சரிதான். ஐயோ, பூரிக்கு அப்பா அம்மா வராங்கன்னா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிருக்கிறேன். நீங்க வேற அங்க வந்து குளறுபடி செய்யாதுங்க. ஐயோ. சரி வரோம். அங்க நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. என்னது அடிக்கடி மரியாதைன்ற? உங்ககிட்ட எப்ப நான் மரியாதை குறைச்சல் நடந்தேன் பாத்தீங்களா? மறுபடியும் உங்க தகராறு ஆரம்பிச்சிட்டீங்களே ஒரே கம்மல இருந்துகிட்டு. இந்த பாருப்பா கோபால், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்காக சாயங்காலம் 3 மணிக்கு இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் வீட்டுல. நீ இவங்களும் எப்படியாவது கண்டிப்பா வந்து சேரணும். இல்ல எங்க அப்பா என்ன கழுத்து பிடிச்சு வெளில தருவார். நான் போயிட்டு வரட்டுமா? நான் வரேன் சிஸ்டர். நான் சொன்ன விஷயம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கட்டும். சரிதான், நான் போயிட்டு வா. பாவம், காத்து வாங்க போன இடத்துல ஏன்டா நின்றுட்டு இருக்கிற? போறேன். காத்து வாங்க போன இடத்துல ஏதோ தவறுதலை பண்ணி போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாவம். ஆமா, அயோக்கியத்தனமா நடந்துகிட்டா இதுதான் பலம், தெரிஞ்சுக்கங்க. என்ன நீ என்னையே சொல்ற மாதிரி இருக்குது? உங்களை மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் சொன்னேன். பொதுவா எல்லாத்துக்கும் நீ சொல்றியா?
நீ ஒண்ணு சொல்லாத, நீ எச்சரிக்கை ஆயிரு.